இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யாத்ராகமம் 13:3. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிற பார்ப்போம். இங்கே எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் மக்களை கூப்பிட்டு வரும்போது எப்பயுமே தேவன் சொல்கிறது புளித்த மாவை சாப்பிடக்கூடாதுன்னு. எதுக்காக அப்படி சொன்னார்னா, எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் அடிமையாக இருந்தாங்க. தேவன் புதிய வாழ்க்கையை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்க கூட்டிகிட்டு வராரு. அதனால் பழைய அடிமைத்தனத்தை நினைக்கக்கூடாதுன்னு இப்படி சொல்கிறாரு. தேவன் சாப்பாட்டில் இருந்து, தண்ணீரில் இருந்து வழி நடத்தின பாதைகள் இது எல்லாமே இஸ்ரவேலர்கள் புதுசு. இப்படிப்பட்ட பாதையில் நடக்க போகிறோம்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி தேவன் அவங்க அறியாத புதிய பாதையில் கூட்டிகிட்டு வராரு. ஏன் தேவன் அவங்களுக்கு தெரிஞ்ச பாதையில் கூட்டிகிட்டு வரல அப்படின்னா, மறுபடியும் அவங்க எகிப்துக்கு போகக்கூடாதுன்னு இப்படி செஞ்சார். நம்மளையும் நமக்கு தெரியாத பாதையில் தேவன் வழி நடத்துகிறாருனா அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். ஏன் இங்கே இருக்கிறோம், எதுக்கு இந்த வேலை பார்க்குறோம், மனசுக்குள்ளே இப்படி 1000 கேள்வி நம்மளுக்கு எழும்பி அதுக்கு நமக்கு பதில் கிடைக்கலனா அது தேவன் நம்மளை நடத்துகிறாருன்னு அர்த்தம். அவரோட திட்டத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அதனால் பழைய வாழ்க்கையில் நடந்த பாதிப்புகளை நினச்சி பார்க்காம தேவன் நடத்துகிற பாதையில் தேவனை நம்பி நாம் நடந்து ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுவோம். ஆமேன்.